மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். போதும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறது ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு குஷ்டரோகம் உள்ள வியாதி. குஷ்டரோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? குஷ்டரோகம் பார்த்துருக்குறீங்களா? குஷ்டரோகியை பார்த்துருக்கீங்களா? குஷ்டரோகி எப்படி இருப்பாங்க? கையெல்லாம் அப்படியே சுருண்டு போய் அப்படியே புண்ணாகி இப்படி இருக்கும், விரிக்கவே. அதே மாதிரி கால் விரல்களும் அப்படியே ஒரு மாதிரியா சுருண்டு போய் புண்ணாக இருக்கும். அதுலேருந்து சலமும் இரத்தமும் என்னதே நீங்கள் பேண்டேஜ் பண்ணாலும், என்னதே மருந்து கட்டினாலும் நிற்காது. குஷ்டரோகம்ங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான நோய். நம்ம இந்த காலத்தில், இந்த 2000 தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமாக ஏறத்தாழ நமக்கு குஷ்டரோகம் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறது. மோசேயினுடைய அக்கா மிரியாம், மோசையே எடுத்துக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அடையாளம் கேட்டார். அடையாளம் கேட்கும்போது சொல்லும்போது என்ன சொன்னார்? உன் கையை மடிக்குள்ளே போடு அப்படின்னு. போட்ட உடனே வெண்குஷ்டம் வந்ததுன்னு சொல்லப்போ. வெண்குஷ்டம்லாம் நம்ம இங்கே இப்போ எல்லாம் பார்க்க முடியலை. குஷ்டரோகியை தான் பார்த்துருக்குறோம். வெண்குஷ்டம் நிறைய இருக்குது. வெண்குஷ்டம் ஆகினது. உடனே அவன் பார்த்து ஐயோ அப்படின்னு கை அசைக்க முடியாமல் இருப்பான். மறுபடியும் மடிக்குள் போடு அப்படின்ன உடனே போட்டு எடுத்தால் நல்ல கையாயிடும். அப்படின்னா அந்த காலத்திலிருந்தே குஷ்டம் என்ன செய்து இருக்குது, குஷ்டரோகம் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் கண்ணை மூடி இருக்காம என்ன செய்யுங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து உட்காருங்க. நல்ல ஹல்லேலூயா. குஷ்டரோகம் அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம்ங்கிறது என்னது? ஒரு புத்துநோய் மாதிரியா? ஒரு நோய், அப்படித்தானே? ஒரு நோய். நீங்க பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல வாசிக்கும் போது குஷ்டரோகத்தை ஆண்டவர் பாவத்துக்கு தண்டனையாத்தான் கொடுக்கிறார். ஆமென். கவனிங்க, கொஞ்சம் நான் உங்களுக்கு பாடமாக தான் எடுக்கிறேன், பிரசங்கமாக பண்ணலை. குஷ்டரோகம் யார் யாருக்கு வந்தது அப்படின்னு ஒரு சில அப்படி லேசாக பார்த்தோம்னா, மோசேக்கு விரோதமாக அவங்க அக்கா மிரியாம், கூட பிறந்த அக்கா, மோசேக்கு விரோதமாக ஒரு சில நாட்களில் பேசினான். என்னாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவள் குஷ்டரோகி ஆனால்னு இருக்குது. ஆண்டவருடையதான ஒரு ஏற்பாட்டுக்கு, தேவன் வைத்த ஒழுங்குக்கு, தேவன் வைத்த தலைமைக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தர் அவள் மேல் கோபப்பட்டு, தன் தம்பி தான் மிரியாமுக்கு. யார் தம்பி? மோசே தம்பி தான். ஆரோனுக்கும் கீழே தான் யார்? 3வது பிறந்தவர் தான் யாரு? மோசே. ஆனால் மோசே தான் இப்போ என்ன செய்கிறாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறாரு. அவருக்கு தான் கர்த்தர் வந்து காரியங்களை என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அவர் தான் தலைமை அப்போஸ்தலன் இல்லை, தலைமை ஆசாரியராக இருக்கிறாரு. அவருக்கு கீழே அவங்க அண்ணன் யார்? ஆரோன் இருக்கிறாரு. அவருக்கு உதவியாக அந்த நாட்களில் அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிறதான மிரியாம். இந்த 2 பேரும் சேர்ந்து நீ என்ன உன்னைய ரொம்ப பெரிய ஆளாக நினைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மோசே வந்து மீதியான் தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். எந்த தேசம்? மீதியான் தேசம் அப்படின்னா இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியார்கள். சரிங்களா?
அந்த தேசத்தில் ஓடி போய் அவன் ஒளிஞ்சிருக்கும் போது அங்கே உள்ள ஒரு பெண்ணை என்ன செஞ்சான்? கல்யாணம் முடிச்சு இருந்தான். நீ ஒரு பெரிய ஆசாரியனா இருக்கிற, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருன்னு சொல்ற, நீ புறஜாதி ஜனங்கள்ல போய் என்ன செஞ்சிருக்கிற? கல்யாணம் முடிச்சு மீதியான் தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனை அற்பமா நினைச்சு அவனை என்ன செஞ்சாங்களாம்? சொல்லுங்க, பேசுனாங்க. ஆமா, நீ தான் பெரிய ஆளாக்கம், நாங்கள்லாம் பாரு நம்ம ஆளுகளே முடிச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது லேவி கோத்திரம், லேவி கோத்திரத்துக்குள்ளேயே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தருடைய கட்டளையின்படி செஞ்சிருக்கிறோம். நீ என்ன செஞ்சிருக்கிற? கட்டளையை மீறி புறஜாதிகளுக்குள்ள போய் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாய் பேசின உடனே கர்த்தர் அதை கேட்டு உடனே கூடாரத்தில் இறங்கி மோசேயையும் மிரியாமையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் தெரிந்து கொண்ட, நான் ஏற்படுத்தின மோசேக்கு விரோதமாக நீங்கள் எப்படி தைரியமாக வாயை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோபப்பட்டு போயிடுவார். போன உடனே அவள் உறைந்த மழையை போல் வெண்குஷ்டமானால்னு இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய கோபம் யாருக்கு வருதோ, தேவனுடைய தண்டனை யாருக்கு வருதோ அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்ததாக வசனம் இருக்கு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி என்ன செஞ்சான்? நாகமான் அப்படிங்கிற ஒரு அந்நிய தேசத்து மனுஷன் குஷ்டரோகத்தோட ஆண்டவருடைய கிருபையினால அந்த யோர்தான்ல 7 தடவை முங்க சொன்ன எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முங்கி சுகமாகி கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எலிசாவிட்ட சொல்லும் போது வேண்டான்ட்டான். அந்த வேண்டான்னு சொன்ன காணிக்கைய கேயாசி எலிசாவுக்கே தெரியாம அதை போய் வாங்கிட்டு, எவ்வளவு தெரியுமா? ஒரு தாலந்து அப்படின்னா 20 கிலோ, 40 கிலோ வெள்ளி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவு? 40 kg, 40 கிலோ வெள்ளியையும் பட்டு சட்டைகளையும் வாங்கிட்டு தான் வீட்டில் வச்சுட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்னாங்க எலிசாவுக்கு முன்பதாக. எலிசா சொன்னார், நீ என்ன எனக்கு தெரியாமல் செய்ய, உன்னோடு என்னுடைய ஆத்துமா ஆவி வரலையா அப்படின்னு சொல்லி, நாகமானுடைய குஷ்டரோகம் அதில் இருக்கு, அதனால அது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியாக அந்த குஷ்டரோகம் தொடரும்னு சொன்ன உடனே அவன் மேலே அந்த குஷ்டரோகம் வந்தது. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் அப்படின்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டரோகங்கிறது ஒரு கொடுமையான வியாதி. அப்படி வந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் எங்கே இருக்கணும்? ரூமில் ஒதுக்குவாங்க அந்த காலத்தில் என்னென்னா எடுத்து வாசிச்சு பாருங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் லேவியராகமம் 13:45, அந்த வியாதி உண்டாயிருக்கிற வாசிங்க பார்க்கலாம். வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும், எப்படி இருக்கணுமா? கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். தன் தலையை மூடாதவனாயும், தன் தலையை மூடணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் முக்காடு போட்டிருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் முக்காடு போட்டிருப்பாங்க, அல்லது தலையில குல்லா வச்சிருப்பாங்க. அந்த பழக்கம். தலையை மூடாதவனாயும், அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு, தலையை மூடக்கூடாது, தாடியை மூடிக்கிடணும். தீட்டு தீட்டு என்று சத்தமிடவன். என்ன சொல்லணுமா? தீட்டு தீட்டு அப்படின்னு சத்தம் போடணுமா? அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும், அந்த வியாதி அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு, அவனுடைய குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுள். புறம்பே அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த சர்க்கிளை விட்டு வெளியில, அதாவது ஊருக்கு அவுட்டர்ல. அல்லேலூயா. இந்த பென்ஹர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பென்ஹர்னு ஒரு பைபிள் ஸ்டோரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்குறாங்க. இந்த வியாதி வந்தவங்களை ஊருக்கு வெளியில், அந்த ஊர் அமைந்த மலையினுடைய அவுட்டரில், மலைக்கே இறக்கத்தில் போய் அவங்கள உள்ள ஒரு குகையில் விட்டுருவாங்க. அங்கே தான் அவங்க இருக்கணும், ஏறி வரவே
முடியாது. ஏன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அதை சுகமாக்கவே யாராலும் முடியாது. அது தொற்று வியாதி. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் காற்றில் பரவக்கூடிய வியாதி. அதனால் அவங்கள ஊருக்கு அவுட்டரில் கொண்டு வச்சுருவாங்க. அவங்களுக்கு எதையாவது கொடுக்கணும்னா கொண்டு போய் ஒரு எல்லையில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க பேர் இருக்கும். இவங்க போனதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. அல்லேலூயா. சரி, இதுதான் குஷ்டரோகத்தினுடையதான டீட்டெயில். குஷ்டரோகம்ங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி. ஆமென். சரி, வியாதினா அதை ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு இருக்கிறது, எனக்கு என்ன செய்யணும்? சுகமாக்கணும், எனக்கு விடுதலை கொடுக்கணும், என்னை குணமாக்கணும்னு சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான்? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் 8:2 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று, என்னை சுகமாக்க உம்மால் ஆகும். அப்படி சொன்னானா? சுத்தமாக்க என்ன சொன்னான்? வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும். அப்படி சொன்னானா? இருக்கீங்களா இங்க? என்ன சொன்னா? சுகமாக்கவா சுத்தமாக்கவா? கொஞ்சம் இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. சுகமாக்கவா சுத்தமாக்கவா? இன்னும் நிறைய பேர் இங்க இல்ல. கவனிங்க, இங்க பாருங்க. இங்க சொல்றான் சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படிங்கிறான். ஆக்சுவலா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இந்த வியாதியை சுகமாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே அப்படின்னா அது சரியான விஷயம். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான் சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அப்படிங்கிறான். சுத்தமாக்குறது அப்படிங்கிறதுக்கும் சுகமாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமென். அப்படின்னா அவன் என்ன சொல்ல வர்றான் அந்த இடத்துல அப்படின்னா, இந்த வியாதிக்கு காரணம் என்னுடைய பாவம். பாவத்தை நீங்க தான் கழுவி சுத்தப்படுத்த முடியுங்கிறத அவன் அறிஞ்சுதான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவன் அவரை பணிந்துன்னு இருக்குது. இன்னொரு இடத்துல மார்க் 1:44 வாசிங்க. மார்க் 1:44 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவர் 1:40 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. இங்க என்ன சொல்றாங்க? முழங்கால் படியிட்டு. கொஞ்சம் பதில் பேசுங்க. இப்ப அங்க வந்து பணிந்துன்னு இருக்குது, இங்க வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டுன்னு இருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 5:12 நினைக்கிறேன். வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5:12. ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். 3 இடத்துலயுமே அவன் சொன்ன வசனம் வார்த்தை ரொம்ப சுத்தமா எழுதப்பட்டிருக்குது. சுத்தமாக்க உம்மால். சுகமாக்கேன்னு ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, சொல்லல. சுத்தமாக்க உம்மால் ஆகும், சுத்தமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்றான். ஆமென். அல்லேலூயா. அவன் சுகமாக்கணும்னு கேட்கவே, சுகமாக்கணும்னு கேட்டானா சுத்தமாக்கணும்னு கேட்டானா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் கேட்ட சுத்தமாகணும்னு கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கறது, நீ சுகமாகணுமா, நீ சுத்தமாகணுமா? இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமை என்ன தெரியுமா? சபைக்கு வர்றவங்க மனநிலைமை, ஆண்டவரே இந்த வியாதி இருக்கு, நான் சுகமாகணும், என்னை சுகமாக்கும். சுகத்துக்காக வருகிற கூட்டம் நிறையா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சுத்தமாகிறதற்காக வருகிறார்களா? அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், மற்ற பல பேர் வந்தாங்க, பல பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார்.
பல பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அவங்ககிட்ட எல்லாம் விசுவாசிக்கிறையா? இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா அப்படியெல்லாம் கேள்வி கேட்டார். இவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன். அடுத்த அதிகாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9:2 வாசிங்க. அடுத்த அதிகாரத்தினுடைய 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு திமிர்வாதக்காரன், செயல்படாத, கை கால்கள் முடங்கி போய் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரன் அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவனை தூக்கிக்கிட்டு, இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யார? திமிர்வாதம் பிடிச்சு படுத்த படுக்கையில பேரலைஸா கிடக்குறான். அவனை கொண்டு வர்றாங்க, ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, கொண்டு வந்தவர்களுடைய இந்த ஃபெய்த்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன்னுடைய திமிர்வாதம் உனக்கு சுகமாக்கப்பட்டது அப்படி சொன்னாரா? திமிர்வாதத்துக்கு காரணமான வேற கர்த்தர் என்ன செஞ்சாரு? திமிர்வாதம் உனக்கு வந்ததுக்கு காரணம் என்னது? பாவம். அதனால பாவம் மன்னிக்கப்பட்டா நீ எஞ்சிருவேன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட வர்றது சுகத்துக்காகத்தான் வந்தாங்க. வந்தாலும் விசுவாசத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சொல்லுங்க, பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். பாவம் மன்னிக்கப்பட்டோன்னே நீங்க வேணா பாருங்களேன், அதை வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பம்போது வேத பாரல சிலர், இவன் என்ன இப்படி சொல்றானே அப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 வாசிங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வது எது லேசு? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இங்க சுகமானாய்னு சொல்லல, நீ படுத்து கிடக்கிறதுக்கு காரணம் அந்த பாவம் தான். பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட உடனே எழுந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுகம் வேணுமா? சுத்தம் வேணுமா? என்னைக்காவது முழங்கால் போட்டு, ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை, பரிசுத்தத்தை எனக்கு தாரும்னு என்னைக்காவது ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே சுகம் வேணும்னு ஜெபம் பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. இந்த வியாதி நீங்க என்னை சுகப்படுத்தும்னு இன்னைக்கு மனதில் வச்சுக்கங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? நீ சுகத்துக்காக முயற்சி பண்ணாத, சுத்தத்துக்காக முயற்சி பண்ண. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சுத்தம் இன்னொரு சுத்தம் சுகம் தரும். இதில் எழுதியிருப்பாங்க, எதில்? ஆஸ்பத்திரியில் சுத்தம் சுகம் தரும். அது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போகும். ஆவியில் இருக்கிற சுத்தம் சரீரத்தில் இருக்கிற சுகவீனத்தை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சுகமளிக்கிறத விட சுத்தப்படுத்துகிறது அதிகமா விரும்புறாரு? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறத விட சுத்தப்படுத்துறதுல கவனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க. நீ சுகமில்லாம இருந்து செத்தாலும் பரலோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சுத்தம் இல்லாம செத்தேனா, பரிசுத்தம் இல்லாம, பரிசுத்தமாக்கப்படாம நல்லா இருந்து, எந்த 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 வியாதியும் கிடையாது, எந்த பலவீனமும் கிடையாது, ஆனா பரிசுத்தமே பாவத்தில் இருந்து செத்தா நீ நரகத்துக்கு போவ. ஆமென். ஆனா பரிசுத்தமா உள்ளத்துல இருந்து ஏகப்பட்ட வியாதி வியாதியில நீ மரிச்சாலும் பரலோகத்துக்கு. இப்ப எது வேணும்?
பரிசுத்தம் வேணுமா, சுகம் வேணுமா? தேவனுடைய மனிதர்கள் அநேகர் வியாதிப்பட்டு இறந்திருக்கிறாங்க. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி உடையவனா இருந்தானா. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டு அவன் மரித்தானா. யாரு? எலிசா தீர்க்கதரிசி, 14 அற்புதங்களை செய்தவன். அல்லேலூயா. மரித்த பிள்ளையை எழுப்புனவன், ஏகப்பட்ட அற்புதம் செஞ்சவனுக்கு கடைசியில் என்னது வந்தது? வியாதி கண்டு அவன் செத்தானா. அத்தனை பேரை சுகமாக்கின அவருக்கு என்னது இருந்தது? வியாதி இருந்தது. ஆண்டவர் அந்த வியாதியை பெரிசுபடுத்துறவர் அல்ல, அந்த பாவம் என்கிற வியாதியைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? முதல்ல சொல்லுங்க, சுத்தத்தை தான் விரும்புறார். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, உனக்கு சுத்தம் முக்கியமா, உனக்கு சுகம் முக்கியமா? சுகம் என்பது சரீர பிரகாரமான காரியம், சுத்தம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமான காரியம். அல்லேலூயா. ஆவி மனுஷனுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை ஆவி மனுஷனை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சரீரம் எப்படி இருந்தா என்ன? நான் சொல்றேன், நல்லா அந்த ஒரு இப்போ கூட சமீபத்தில் பாட்டு பாடுறாங்களே, தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள கம்மாஞ்சி தின்னவனும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நீ எதை தின்னு உன் சரீரத்தை கொழுக்க வச்சாலும் மண்ணுக்குள்ளதே அப்படியே ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கிறனால உன்னை பரலோகத்துக்குள்ள போகுதா? பரலோகத்துக்குள்ள போறது நம்முடைய ஆன்ம ஆவிதான், உள்ள இருக்கிற மனுஷன். அந்த ஆவி சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லித்தான் கர்த்தர் கரிசனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சங்கீதம் 105 வாசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி சுகம் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, 103 சங்கீதம் 3வது வசனம், 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமம் மன்னிக்கப்பட்டா என்ன வருது? நோய் குணமாகுது. அங்க கவனிச்சு பாருங்க. அவர் உன் அக்கிரமம் என்பது ஆவியில் இருக்கிறது, நோய்ங்கிறது சரீரத்தில் இருக்கிறது. சரீரத்தில் இருக்கிற நோய் குணமாகணும்னா ஆவியில் இருக்கிற அக்கிரமம் என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நல்ல சுகம் தாங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ற நாம ஏன் ஆவியில படிந்திருக்கிற அக்கிரமங்களை மன்னிங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணா பாவம் மன்னிக்கப்பட்ட, அங்க சொல்றாரு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டா நோய் சுகமாகும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அடுத்து, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமா உன் வாழ வயது போலாக்குறதுக்கு காரணம் என்னன்னா அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் அதாவது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜெபம் ஆவிக்குரியதா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சரீரத்துக்கானதையே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அதை நிறைய பேருக்கு தர்றதுக்கு அவர் விரும்பவே இல்லை. அடம் பிடிச்சு கேட்கறதுனால சில பேருக்கு தரலாம். ஆனால் நாம் கேட்க வேண்டிய, அவன் முழங்கால் படிட்டானோ பணிந்தானோ படுத்தானோ ஏதோ ஒன்று, 3 இடத்துல 3 விதமாக சொல்லப்பட்டிருக்குது. கேட்டான், உமக்கு சித்தமானால், என்ன கேட்டான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஏசுனருக்கு பேசவே இடம் இல்லை. ஏன் தெரியுமா? என் சித்தமே நீ சுத்தமாகணுங்கிறதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா ஒரு மனுஷன் சுத்தமாகணும், சுகமாகணுங்கிறது 2வது. அப்ப அவன் எப்படி பாயிண்ட பிடிச்சான் பாத்தீங்களா? ஏசுனாருக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்பா எனக்கு சித்தம் தான்ப்பா, சுத்தமாகுப்பான்ட்டார். அவன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டவனே என்ன செஞ்சிட்டான்? எந்திரிச்சு சுகமாக்க ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும் போது, நீ சுத்தமானதின் நிமித்தம்
அங்க சொல்றாரு 3-4வது வசனத்துல, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை கொண்டு போய் அவங்களுக்கு சாட்சியாக செய். ஏன்னா குஷ்டரோகம் அவ்வளவு சாதாரணமா யாருக்கும் சுகமாகவே. இயேசு ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, இஸ்ரவேலிலே, கவனிக்கிறீங்களா, அப்படியே வேற இடத்துக்கு போயிடக்கூடாது, இங்க கவனிக்கணும். இயேசு சொல்லும் போது சொல்றாரு, இஸ்ரவேலில் அநேக குஷ்டரோகிகள் அந்த நாட்களில் இருந்தாங்க. ஆனாலும் அந்த நாகமான் ஒருவனை தவிர வேறு யாரும் சுகமாக்கப்படலை. அந்த யோர்தான் நதி அங்கே தானே ஓடிக்கிட்டு இருந்தது. நீங்கள் இந்த சம்பவத்தை 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் நிறையா குஷ்டரோகி இருந்தாங்க, ஆனால் யாரும் சுகமாக்கப்படலை. ஆனால் அந்நிய தேசத்தான், அவன் எந்த தேசத்தான் வாசிங்க, 2 ராஜாக்கள், சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருக்குது. சீரிய தேசத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான ஒரு மக்கள், சீரியர்கள், அசீரியர்கள். அந்த படைத்தலைவன் வந்து ஆண்டவருடையதான வல்லமைய என்ன செஞ்சான் கண்டு, அந்த யோர்தான் நதியில 7 தடவை என்ன செஞ்சான்? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். நானும் கொஞ்ச நேரம் முன்னு இருக்க போறேன், அப்படின்னா தான் சரியா வரும். நானும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க போறேன், எப்படி இருக்கும்? கொஞ்சம் வாய் திறந்து திருவாய் மலர்ந்தருளி கொஞ்சம் வாயை பேசுங்க, வாயில கொஞ்சம் பதில் சொல்லுங்க. யோர்தான் நதி எங்க இருந்தது? அதே இஸ்ரவேல்ல தான் இருந்தது. யோர்தான் நதி எந்த அவனோட போயிருச்சா சீரியா தேசத்துக்கு? போகல. இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். ஆனா சீரியா தேசத்திலிருந்து வந்த ஒரே ஒரு மனுஷனாகிய நாகமான் மட்டும் சுகமானான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏங்க, இஸ்ரவேல்ல ஓடுற யோர்தான் நதியில 7 தடவை முங்கி சீரியா தேசத்தான் சுகமாகி போனான். ஆனா இஸ்ரவேல்லையே வாழுகிற அநேகர் குஷ்டரோகிகளாவே சாகுறாங்க. எதனால? அவன் விசுவாசிச்சு வந்து ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு முங்குனான். இவங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டரோகம்ங்கிறது பாவத்துக்கு சமமானது. குஷ்டரோகத்துக்கு மருந்தும் கிடையாது, பாவத்துக்கு விமோச்சனமும் கிடையாது. இந்த ரெண்டுமே ஒன்று. அதனாலதான் அவன் தெளிவா தெரிஞ்சு, என்ன சுத்தமாக்கணும்னா உம்மால தவிர வேற யாராலும் முடியாதுன்னு உணர்ந்துதேன். அவருக்கு முன்பதாக வந்து அவர் இன்னும் பலியாகவே இல்லை, அவர் இன்னும் ரத்தம் சிந்தவே இல்லை. ஆனா இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு அவன் விசுவாசிச்சான். இவரால தான் என் பாவத்தை கழுவ முடியும்னு விசுவாசிச்சான். அதனாலதான் சொன்னா, என்னை சுகமாக்க உம்மால் ஆகும்னு சொல்லாம என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னா. உடனே சொன்னார், என்னை உன்னை சுத்தமாக்குறதுக்கு தாண்டா நான் வந்தேன் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு அப்படின்னார். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய பாவத்தை மன்னிச்ச உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அடுத்த அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் பேரலைஸ் மாறிடுச்சு. அவனுடைய திமிர்வாதம் வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது படுக்கை இவன் தூக்கிட்டு போறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னடா நம்ம இவனை படுக்கையோட தூக்கிட்டு வந்தோம், இப்ப இவன் படுக்கையவே தூக்கிட்டு போறான்னு நினைக்கிறாங்க. பாவம் உன்னை படுக்கையில ஓடுது, பாவம் மன்னிக்கப்பட்ட படுக்கை நீ தூக்கிட்டு போற. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒரே படுக்கையிலேயே கிடக்கிற காரணம் என்ன? பெட் லெவல்லயே வச்சிருது. 4 பேர் உதவி செய்ய வேண்டி இருக்குது. ஏன்? பாவம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு உணர்த்துறது, நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா, சுகத்துக்காக ஜெபிக்காத,
சுத்தத்துக்காக ஜெபம் பண்ண. ஆமென். உனக்கு சுகம் வேணுமா சுத்தம் வேணுமா? சுத்தம் இருந்தா சுகம் வரும். ஆனா சுகம் இருந்தா சுத்தமா இருக்கேன்னு நீ சொல்லவே. அல்லேலூயா. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் எனக்கு எந்த குறையும் இல்லைங்கிறதுக்காக ஆவியில குறை இல்லாம இருக்கா? பரிசுத்தமா இருக்கிறியா? அப்படின்னா நல்ல நிலைமையில இருக்கிறவனே பாவம் செய்யறான் அதிகமா. தெரியுமா உங்களுக்கு? சுகவீனமா படுத்த படுக்கையில அப்படி ஒரு மாதிரியா ஒரு டயர்டா காய்ச்சல் அடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிறவன் எங்கேயாவது போய் பாவம் செய்ய முடியுமா? எப்பா வாப்பா நல்ல சீரியல் ஓடுதப்பா பாரப்பா சொல்ல முடியும் சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் இருக்கிறதே தன்னால படுத்திருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீரியலையா பார்ப்பான்? எப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச படமாப்பா போட்டு பாரு முழுசா அப்படின்னு அவன் சொல்லுவான். படம் பார்க்குற நிலைமையிலையா இருக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது சரியா இல்லை? நடைமுறையில் ரொம்ப விரும்பி பிரியாணி சாப்பிடுவார் அப்படின்னு உடனே அவர் காய்ச்சலாக கிடக்காரு, மூக்குளம் எங்கன்னு ஒழிக்கிட்டு கண காய்ச்சல் இருக்கு, இந்தா நீ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிரியாணியை சாப்பிடு அப்படின்னா அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஏன் சாப்பிட மாட்டான்? காய்ச்சலங்க தீயா பொரியுது, பிரியாணியா உள்ள போகும். அப்படின்னா யாருக்கு அந்த பிடிக்கும்னா நல்ல நிலைமையில இருக்கு. அப்படின்னா சுகம் இருக்கிறவன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக இருக்கிறவன் கட்டாயம் சுகமாகித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறத அவர் எப்படி இருக்கார்? நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே வசனம் சொல்லுது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா ஸ்திரீட்ட கர்த்தர் சொல்லும்போது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிற ஆண்டவர்கிட்ட போய் சரீரத்துக்கு பிரகாரமான காரியத்தையே கேட்டுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லுவார், என்னடா என் தலைப்புரட்டா என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? நான் ஆவியில் உன்னை சுத்திகரிக்க வந்தேன்னா நீ சரீரத்தில் சுத்தப்படுத்துன்னு கேட்குறேன். உன் ஆவியில் இருக்கிற அசுசி நீங்கினா உன் சரீரம் தானா என்ன செஞ்சிடும்? சுத்தமாயிடும். அல்லேலூயா. சரீர பிரகாரமான உங்களுடைய குறைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு ஆவிக்குரிய குறை இருக்கும். ஆமென். வாழ்க்கையில் ஒரே தரித்திரம், என்ன செஞ்சாலும் இந்த தரித்திரத்திலிருந்து என்னால் எந்திக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த வாடகை கொடுக்கறதுக்கே நான் பயங்கர கஷ்டப்படுறேன். அப்படியே கழுத்தை நெரிச்சுக்கிட்டே எப்பயுமே எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம், அந்த சம்பந்தப்பட்ட காரியம் உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே வியாதி வியாதி வியாதி, ஏதோ ஒரு காரியம் அந்த வியாதியை உண்டு பண்ணுகிற சாபத்துக்கு ஏதுவான ஆவிக்குரிய தீமை உங்களுடைய என்ன இருக்கும்? ஆவியில இருக்கும், படிஞ்சிருக்கும். அல்லேலூயா. மன்னிக்கப்படாத பாவங்கள், தொடர்ச்சியான சாபங்கள், தொடர்ச்சியான காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம சரீரத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தொடர்ச்சியா ஒரே காரியத்தில் நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க தொடர்ச்சியா ஆண்டவருடையதான அந்த பாவ மன்னிப்பை, அந்த சுத்திகரிப்பை பெறாம இருக்கிறீங்கிறத வெளிச்சம். அது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எதில் கழுவப்பட வேண்டும், நான் எந்த காரியத்தில் விடுபட வேண்டும், எந்த காரியத்தை நான் செய்யணும், எந்த காரியத்தை நான் செய்யாம இருக்கணும்னு கேட்கணும். கர்த்தர் வெளிப்படுத்துவார். தொடர்ச்சியா ஒரே பலவீனம் உங்களை தொடர்ச்சியா தாக்குது, அப்படியே மாறி 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 உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா உட்காந்து அதுக்காக ஜெபிக்காம இது எந்த காரணத்தினால் வந்தது, அந்த காரணத்தை எனக்கு உணர்த்தி அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ஏதோ ஒரு, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த காலத்தில் தான் எல்லாருக்கும் என்ன செய்யன்னா முள்ளுகுள்ளு குத்த மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் செருப்பு போட்டுக்கிறோம். அந்த நாட்களில் நிறைய பேர் செருப்பு போடாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே முள்ளு குத்திரும். எங்கே முள்ளு குத்தோம்? முள்ளு என்ன எங்கே தான் குத்தோம்? காலில் குத்திரும். அதை சரியாக கவனிக்காமல் விட்டாச்சுன்னா நெறிக்கட்டும். எங்கே நெறிக்கட்டும்? நெறிக்கட்டினவங்க சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, அதனால சொல்கிறேன். காலில் குத்துன இடம் எது? ஃபுட்டில் குத்துறேன், பாதத்தில் குத்தி இருக்கு.
ஆனால் நெறி கட்டுறது எங்கே இதை கட்டும் தெரியுமா? ஏன்னா நான் முள்ளு காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சவன். முள் வெட்டி தான் என் வீட்டில் வந்து என்ன செய்வேன்னா அந்த விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து காய வச்சு 6 மாதத்துக்கு முன்னாடி வெட்டினது தான் இப்போ என்ன செய்ய முடியும், எரிக்க முடியும். அதனால் அப்போக்கப்போ டெய்லி முள் வெட்டுறது எனக்கு பழைய, நான் சொல்கிறது 84, 83 அந்த நேரத்தில் அங்கிட்டு நாங்கள் காலனியில் இருந்தோம். எதுக்கு பூரா முள்ளு காடாக கிடந்தது. அப்போ பூரா டெய்லி முள் வெட்டுறது நமக்கு வேலை. செருப்பெல்லாம் நமக்கு கிடையாது. காலில் எப்பயும் ஒரு 4 முள் எப்பயுமே என்ன செய்யும், ரெஸ்ட் இருந்தால் உட்காந்து முள் எடுக்கிறது வேலை. எதில்? காலில். அப்படித்தான் இருந்த நாட்கள் உண்டு. என் காலில் பயங்கரமாக கரன்கள் இருக்கும். ஏன்னா எப்பயுமே முள் இருந்தால் எப்படி இருக்கும், அறுத்து எடுப்பேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். குத்துனது இங்கே, நெறி கட்டுறது இங்கே. எங்கே கட்டும்? இந்த காலினுடைய மேல் பகுதி, இந்த ஜாயிண்ட், இடுப்பும் காலும் ஜாயிண்ட் ஆகுதுல, இங்கனக்குள்ளே இவ்வளோ தண்டி வீங்கிக்கிடும் பாருங்க. இந்த பெல்ட் போடுற இடத்துல இங்கிட்டோ, இந்த கால்னா இங்கிட்டு, இந்த கால்னா இங்கிட்டு, இங்கே வீங்கிக்கிடும். அடுத்து கால் நடக்க முடியாது. குத்துனது எங்க? இங்க. பாதத்தில் குத்துறதுக்கு இங்கே இருக்கியா நெறி கட்டுது? இதுதான் பாவத்தின் விளைவுன்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த கட்டிக்கு, இந்த இடத்துல இருக்கிற இந்த பெல்ட்டு கிட்ட இருக்கிற கட்டிக்கு நான் மருந்து போட்டுக்கிட்டே இருந்தனாலும் சுகமாகவே, முள்ளை எடுத்தா மறுநாளே சுகமாகும். ஆமேன்னு சொல்லுங்க. நெறி அங்க கட்டி, இங்க கட்டி இருக்கு, ஆனா முள்ளு எங்க இருக்கு? காலில் இருக்கு. சுகமாகணும்னு இங்க மருந்து போடக்கூடாது. இது சரீர பிரகாரமான ரெஃப்ளெக்ஷன். ஆமேன்னு சொல்லுங்களேன். முள்ளை எடு, தச்சிருக்கிற முள்ளை என்ன செய்ய, எடுத்தா இங்க சுகமாகும். அப்படின்னா பாவம்தான் வியாதிக்கும், பாவம்தான் தரித்திரத்துக்கும், பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எழும்ப முடியாம, கர்த்தருக்காக எழும்ப முடியாம இருக்கிற காரியத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஒரே காரியம் தொடர்ச்சி அடிமேல் அடி விழுகுது. ஒரே இதில் பலவீனம், ஒரே இதில் நஷ்டம், ஒரே இதில் வியாதி, ஒரே வியாதி மறுபடியும் வருதுன்னா நாம் உடனடியாக ஆராய வேண்டியது சரீரத்தை அல்ல. உலகத்தில் சொல்லுவாங்க, அப்போ நம்ம ஃபுல் செக்கப் எடுத்துருங்க பாஸ்டர். ஃபுல் செக்கப்பு இப்படி சொன்னால் சொல்லுவாங்க, உடனே உங்களுக்கு வயசு 40க்கு மேல் ஆகிவிட்டால் முழு உடல் செக்கப் எடுக்க வேணும். அது உலகம். உடலத்தையும் செக் பண்ண முடியும், அவன் ஆவியை செக் பண்ண முடியுமா? அந்த டாக்டர்கிட்ட போய், எந்த டாக்டர்கிட்ட போய்? நம்ம டாக்டர்கிட்ட, மேலே இருக்கிற டாக்டர்கிட்ட போய் என் ஆவி மனிதனை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை ஸ்கேன் பண்ணி சொல்லுவார், உன்னை இந்த விஷயத்தில் என்ன இருக்கு, அக்கிரமம் காணப்படுது. அவர் உன் அக்கிரமத்தை நீக்கி உன் நோய்களை குணமாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், சமாதானமே இருக்காது. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு. அது ஒரு சமாதானமா சந்தோஷமா வாழன்னு நினைச்சா முடியவே செய்யாது. ஏன்னா அதுல ஒரு சம்திங் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களோடு பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை செய்யும் போது டோட்டல் ரிலீஸ் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமானா சுகமாவோம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சவன் தான் அந்த குஷ்டரோகி. அதனால தான் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகும்னா சுத்தமான உடனே சுகமாகி எழும்பி நடந்து போனான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் சுத்தமாகி சுகமாக விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்ற ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, thank you Jesus. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்டவரே
என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகமும் தருபவரே. உங்களுக்கு சுகமளிக்க அவர் ஆசையாகத்தான் இருக்கிறார். ஆனா நீ சுத்தப்படுவையா, நீ சுத்தமாவையான்னு கர்த்தர் கேட்கிறார். சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இன்னைக்கு ஆண்டவர் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, எனக்கு சுத்தம் தருபவரே, என்னை சுத்தப்படுத்துவீரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நிலைமையை அறிந்தவரே, விடுதலை தருபவரே, சுத்தப்படுத்தும் ஏசையா. நீலமை புரிந்தவர், என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், சுகம் தரும் ஏசையா. நீங்க சுகமா வாழணும்னா உங்களை சுத்தப்படுத்த அவருக்கு இடம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற சுகவீனத்திற்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்திற்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்கு காரணம் என் வாழ்க்கையில சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிற அசுசிகள், என் வாழ்க்கையில சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிற அக்கிரமங்கள் என்பதை நான் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நான் என்னை சுத்திகரிக்க உங்க சமூகத்துல உங்க சித்தத்தின்படி நான் சுத்திகரிக்கப்பட என்னை விட்டு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தினீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுத்தமாக்கினீர். வியாதியிலிருந்து சுகமும் தந்து விட்டீர். அவனை எழும்பி நடக்க செய்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென். அவன் எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை அவனுக்கு செய்தார். பேரலைஸா ஆண்டவரே, படுத்த படுக்கையில் இருந்த நிலைமையில எப்படியாவது படுக்கையிலிருந்து எழும்பினால் போதும்னு சொல்லி வந்தான். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிச்சு அவனை படுக்கையில போட்டிருந்த படுக்கைய அவனே தூக்கிக்கிட்டு நடந்து போக செய்கிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவனுக்கு செய்தாரானால் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. உன்னை படுக்கையில போட்டிருக்குதா, உன்னை படுத்த படுக்கையை விட்டு எழும்ப விட மாட்டேங்குதா அந்த பேரலைஸ். ஓ, உன்னை அப்படியே முடக்கி வச்சிருக்கிற அந்த படுக்கைய நீ எடுத்துக்கொண்டு நடக்க செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்துல வந்து நீ உணர்ந்தேனா, ஓ, உன் பாவத்தை அந்த அந்த பேரலைஸுக்கான அந்த முடக்கத்திற்கான அந்த படுக்கையில போட்டிருக்கிறதற்கான காரியத்தை கர்த்தர் மன்னிக்க தயைபடுத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறாரு. எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா? எனக்கு இதுல இருந்து ஒரு தூக்கி விடுகிற நிலைமையே இல்லையா? நான் இப்படியே தான் இருக்க வேண்டுமோ?
என்று சொல்லி நீ புலம்புகிறதை கர்த்தர் பார்க்கிறார். உன் பிரச்சனைக்கு காரணம் நீ நெறிக்கட்டின இடத்துல கைய வச்சு ஜெபிக்காத, குச்சி இருக்கிற முள்ளாகிய பாவத்தை எடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும்னு சொல்லுங்க. என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கவும் உம்மால கூடும். நான் சுகத்தை விட சுத்தத்தை விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லுங்க. பரிசுத்தத்தை விரும்புகிறவரே, பரிசுத்த சிநேகிதரே, நான் சுத்திகரிக்கப்படும்படியா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஐயா உம்மா கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் சுத்தமாகி விடுவேன் ஐயா, பரிசுத்தமாகி விடுவேன் ஐயா. விண்ணப்பங்கள் கேட்பவரே, என் பெருமூச்சை கேட்கிறவரே, அழுகையை அறிந்தவரே, கழுவிடும் இரத்தத்தினா, சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையை அறிந்தவரே, கழுவிடும் இரத்தத்தினா. நீ சுத்தமாகணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும், எல்லா மனசாட்சியும் கூட அசுத்தமாகத்தான் இருக்கும். அந்த மனசாட்சி அசுத்தமா இருக்கிறதுனால தான் எல்லாமே அவங்களுக்கு அசுத்தமா இருக்கிறது. ஆண்டவரே, நான் சுத்திகரிக்கப்பட்டா எனக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், எனக்கு அசுத்தம்ங்கிறதே ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் இயேசு சுத்தமாய் இருந்ததினால், அவர் பரிசுத்தமாய் இருந்ததினால் எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்க கூடியவராய் இருந்தார். அவர் அந்த பாவம் இவரை ஒட்டி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நம்மால மற்றவங்களை நேசிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னும் முழுவதுமா சுத்திகரிக்கப்படல. ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்கப்பா, என்ன சுத்தமாக்குங்க. பரிசுத்தரே, நான் சுகமாகத்தக்கதாக, மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கத்தக்கதாக என்னை சுத்திகரிங்க. சொல்லுங்க. ஆண்டவர் நீ சுகமா இருந்தா தான் மற்றவங்களை சுகத்துக்குள்ள நடத்த முடியுங்கிறதுக்காக நீ சுகமாகிற வழியை இன்னைக்கு ஆண்டவர் காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரித்து என் பாவங்கள் போக என்னை கழுவி விடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற குறைவுகள், எனக்கு இருக்கிற பலவீனங்கள், எனக்கு இருக்கிற வியாதிகள் எல்லாம் என்னுடைய அக்கிரமத்தினாலேன்னு சொல்லி, என்னுடைய கழுவப்படாத பாவங்களினாலும் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் வந்து மோதிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க இன்னைக்கு சுத்தப்படுத்த விரும்புறதற்காக ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம்பா. நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. ஆமா, நீ எதுலையோ ஒண்ணுல மறுபடியும் விழுகிறையா? ஏதோ ஒரு உன்னை மறுபடியும் படுக்க போடுதா? ஏதோ ஒரு காரியம் உன்னை மறுபடியும் உன் கழுத்தை பிடிக்கிறது மாதிரி, நஷ்டத்தின் மேல நஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், போராட்டத்தின் மேல போராட்டம் வந்துகிட்டே இருக்கா? உட்காரு தேவ சமூகத்துல. அறிக்கை செய்ய வேண்டியதை விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடு. ஒருவேளை நீ சுகமா வேணா இருக்கலாம் சரீரத்துல, ஆவியில சுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. உன்னை சரீரத்துல பலவீனப்படுத்தாம உன் காரியத்துல, சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்கள்ல பலவீனப்படுத்துறதுக்கும் அதுவே காரணமாக இருக்கும். நான் சுத்திகரிக்கப்பட்டால் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும்.
யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன். உன் மேலையும் பாதுகாப்பு இருக்கும். உனக்கு உண்டான கோழி, ஆடு, மாடு எல்லாத்துலேயும், வேலை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். என் மேலும் எனக்கு உண்டான யாவற்றின் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும்னா நான் சுத்திகரிக்கப்படணும். யோபு தன் குமாரர்கள் மனதிலே கூட தேவனை நிந்தித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்தி சுத்தப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த குஷ்டரோகிக்கு கொடுத்த ஞானம் எனக்கு வரட்டும். அந்த குஷ்டரோகி மிக ஞானமா என்னை சுத்தமாக்குமால் ஆகும், உமக்கு சித்தமானால்னு கேட்டாரே, அதுதானே நீங்கள் உங்கள் சித்தமாக இருக்கிறது. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னையும் சுத்தப்படுத்தி எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்திகரித்து பாதுகாக்க உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகத்தை விட உங்கள் சுத்தம், பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன்ப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு இருக்கிற குறைவை விட உம்முடைய நிறைவு தான் எனக்கு தேவை. எங்களை சுத்திகரித்து உம்முடைய பாதுகாப்பினால் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.